அன்பு, ம் நீ என்கிட்ட எதுவுமே மறைச்சது இல்ல. எல்லாமே சொல்லிடுவ. ஆனா ஏன் மகாபதி மட்டும் என்கிட்ட எதுவுமே சொல்லல? உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். ஆனால் கேட்குற நிலைமையில நீ அப்போ இல்லை. என்ன சொல்ற? நம்ம சேர முடியாமல் போய் உனக்கு கல்யாணம் ஆன அப்போ நடந்த விஷயம். இதுக்கு தான் நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். இல்ல பரவாயில்ல சொல்லு. எங்கள் அம்மா எனக்கே தெரியாமல் மகாவோட அப்பா கிட்ட போயிட்டு என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துறேன்னு வாக்கு கொடுத்துருச்சு. என்கிட்ட கேட்கும்போது நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். நீ அப்பவே சரின்னு சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லியிருந்தாலாச்சும் நீங்க எல்லாம் சந்தோஷமா இருந்திருக்கலாம். நான் உண்மையிலேயே சந்தோஷமாக இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். உனக்கு கல்யாணம் நடந்ததுக்கப்புறம் உன்னை எவ்வளோ தேடினேன் தெரியுமா? நீ இருந்த இடத்துல வேற எந்த பொண்ணையும் வச்சு பார்க்க முடியல தமிழ். உன் நினைப்பிலே வாழ்ந்தலாம் நினச்சேன். நான் தான் உன்னை தவிக்க விட்டு போயிட்டேன்ல. தமிழ், நீ ஒன்றை ஏமாத்திட்டு போல. விதி தான் நம்மளை பிரிச்சிருச்சு. ஆனால் அதே விதி தான் இப்போ நம்மளை ஒன்று சேர்த்துருக்கு. பாரு, இப்போ என் பொண்டாட்டி கூட நான் சந்தோஷமாக தானே இருக்கேன். நானும் உன்னை திருப்பி பார்க்கலன்னா என்ன பண்ணியிருப்பேன்னு எனக்கே தெரியல. இப்போ எதுக்கு அதெல்லாம் பேசிகிட்டு இருக்க? இட்லி கடை உங்க பிரேக் டைம் என்டர்டைன்மெண்ட் சேனலில் காண தவறாதீர்கள்.